இந்த திமுக அரசாங்கம் வந்து எதுவுமே கொடுக்கறது இல்லை. நீங்க பொங்கலுக்கு எவ்வளவு பணம் வாங்குவீங்க? ஆத்தா உங்களே கேட்கறதா எவ்வளவு வாங்குவீங்க? 3000 ரூபாய். இதுல என்ன கொடுத்தா? கடன் கொடுத்தாவா? பிரதமர் கொடுத்தாவா? இல்ல சீனி தானே. சீனியை வாங்கி என்ன பொங்கலை வைக்க மாயா சக்தியே வைக்க முடியும். அந்த நிலைமையிலே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப 5000 ரூபாய் உங்களுக்கு போடுறாங்க. 5000 ரூபாய் போட்டுருக்காங்களாமா? இந்த 5000 ரூபாய் ரொம்ப சந்தோஷம், நீங்க வச்சுக்கோங்க. இந்த 5000 ரூபாய் எலெக்ஷன் முன்னுக்கு போடுவாரு, அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 8000 ரூபாய் 9000 ரூபாய் கொடுப்பாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா போடுறது 2000 ஓட போடுங்க. அண்ணன் சேலன முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாரு? அவங்க வந்து என்ஐஏ இருக்கும் போது இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில எவ்வளவு சுத்தமான இடமா இருந்துச்சு. ஏன்னா நேற்று நைட்டு 2 மணிக்கு மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி வாரு பார்த்தா திடீர்னு பஸ் ஸ்டாண்ட காணாம இருக்காங்க. எங்கடா பஸ் ஸ்டாண்டு? அடி ஆத்தாடி, பஸ் ஸ்டாண்ட காணாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்ட மாத்தி 2 நாள் கடைசியும் வச்சுக்க கூடாது. எதுக்கு அவசரமா பஸ் ஸ்டாண்ட நீங்க மாத்துறீங்க? நேற்று நான் வரும்போது பார்த்தேன், தனியார் ஆஸ்பத்திரியில அவ்வளவு கூட்டமா இருக்கு. ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில காணா? கேட்டா மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, சேர் இருக்கு, ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது, டாக்டர் இல்ல. இது மாதிரிதான் நான் போய் சண்டை ஓட்டுறதுக்கு கஞ்சா கருத்து வந்து இதுக்கப்புறம் பேசினா நல்லது இல்லைன்னு என்னை வந்து அவ்வளவு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அதை நான் எதுவும் பேசிக்கிற விரும்பல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.